அழகான கிராமம். மீனாட்சி மாமியார் வாசலில் கோலம் போட்டு கொண்டிருக்கிறார். அனு மருமகள். மருமகள் அனு, அத்தை கோலம் ரொம்ப அழகா இருக்கு என்றாள். அதுக்கு என்னம்மா, நிம்மதியா இருந்தா நீயும் கத்துக்கலாம் என்றார் மாமியார். அத்தை, இன்னைக்கு நான் குக்கிங் பண்ணட்டுமா என்றாள் மருமகள். சே, நான் பார்த்துக்கிறேன், நீ ரெஸ்ட் எடு என்றார். அனுவுக்கு சற்று வருத்தம். பூச்சி அவர்களது பூனை பாத்திரத்தில் உள்ள அரிசியை கீழே தள்ளிவிடுகிறது. அம்மா ஓடி வந்து, சே இது என் தவறுதான், நான் இதை கவனித்திருக்க வேண்டும் என்கிறார். அனு, இல்லை அத்தை, நானும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும். இருவரும் அதை சுத்தம் செய்கின்றனர். மார்க்கெட்டில் அத்தை அதை வாங்க வேண்டும் என்று கூறுகிறார். அப்போது மருமகள். இருவரும் பொருட்களை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மருமகள் பாஸ்தாவை எடுக்கிறாள். அத்தை, இதை நான் வாங்கிக்கிடட்டுமா, இன்னைக்கு நான் பாஸ்தா செய்கிறேன் என்கிறாள் மருமகள். அத்தை, சரி மருமகளே, வாங்கிக்கோ, இன்னைக்கு நம்ம ஏதாவது வித்தியாசமாக செய்யலாம் என்கிறார். அத்தை, இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு புது டிஷ் 2 பேரும் சேர்ந்து ஒன்று பண்ணலாமா என்கிறார். மாமியார், சரி மருமகளே, நீ பாஸ்தா பண்ணு, நான் மோர் குழம்பு பண்ணுறேன், வித்தியாசமாக பண்ணலாம். இருவரும் சேர்ந்து பாஸ்தா மோர் குழம்பு என்று புதியதாக 2 டிஷ் செய்கிறார். அனு கணவருக்கு அதனை எடுத்து வந்து பரிமாறுகிறார். அனு கணவர், ஆகா, இந்த டிஷ் அருமையாக உள்ளதே, யார் செய்தார் என்று கேட்கிறார். அனு, வேறு யாரு, அம்மா கொடுத்த ஐடியா தான் அப்படிங்கிறாங்க. அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, யார் வேணாலும் எதுனாலும் கற்றுக்கலாம் என்று கூறுகிறார்கள். அப்போது அவர்களது பூனை புச்சி மறுபடியும் தட்டை தட்டிவிடுகிறது. அதனை கண்டு மூவரும் மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்கிறார்கள். இதில் எத்தனை பெண்கள் நடனமாடுகின்றன? கண்களுக்கு டெஸ்ட், கண்டுபிடிங்கள் பார்க்கலாம். இதில் எத்தனை பேர் நடனமாடுகின்றன? கண்டுபிடியுங்கள்.